பதில் சொல்லுங்க சார். இருதய மாரடைப்பு, பக்கவாதம், கண் குருடு, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கண் குருடு, கிட்னி டயாலிசிஸ் பார்த்துருப்பீங்க, காலில் ஆறாத புண், நிறைய பேர் காலில் விரல் வெட்டி எடுத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த 5 நோய்க்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு ஐசியூவில் போய் பார்த்தாலும் இந்த 5 பேஷண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 5 பேஷண்ட் மட்டும்தான். இந்த 5 நோய்க்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்று தான் முக்கியமான காரணம். இன்னொன்று இருக்குது, எது தெரியுமா? சுகரும் ப்ரெஷர் மட்டும்தான். இந்த சுகர் ப்ரெஷர் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். இந்த சுகர் ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த சுகர் ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரையும், அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலினும். புரிஞ்சுதா இல்லையா? அதனால் நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன். பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. இது சரியாகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இரத்த குழாய்களுக்கு உள் பக்கத்தில் பாதிப்பு ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். அவ்வளோ ஆபத்தானது. எது அவ்வளோ ஆபத்தானது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணுன்னா த பெஸ்ட் வே என்னது? பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் அப்படின்னு நான் சொல்லலை, எந்த புத்தகத்தில் வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். பேலன்ஸ் டயட் தான் அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுறதுக்கு. பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா எந்த மாத்திரையும் என்னைக்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. கண்டிப்பாக நிறுத்த முடியாது. அதே மாதிரி நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால எந்த மாத்திரையும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் நடத்துனதும் கிடையாது. இன்சுலினும் யாரும் இன்னைக்கு வரைக்கும் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால. அதே மாதிரி தான் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால எந்த நோயும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியானதே கிடையாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஃபாலோ த பெஸ்ட் பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா? நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட், ஷேர் பண்ணுங்கள்.